வாலாஜாபேட்டை அருகே 40 ஆண்டுகளாக வசித்து வரும் நரிக்குறவர் இன மக்கள் பட்டா வழங்கப்படாததால் அடிப்படை வசதிகளின்றி தவித்து வருகின்றனர். அவர்களின் பரிதாப நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக 30க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கடந்த 24 ஆண்டுகளுக்கு முன்பு மாவட்ட நிர்வாகத்தினர் இவர்களுக்கு இந்த இடத்தை அளந்து கொடுத்துள்ளனர். அதன்படி அந்த இடத்தில் சிறிய அளவிலான குடியிருப்புகளை அமைத்து இவர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த இடத்தை தங்களுக்கு பட்டா அமைத்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுக்கின்றனர். ஆனால் பட்டா கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் அந்த பகுதியில் இருந்து வெளியேறும்படி மாவட்ட நிர்வாகத்தினர் வலியுறுத்தி வருவதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் அளந்து கொடுக்கப்பட்ட இடத்தில் கடனை வாங்கி சிறிய வீடுகளை கட்டிக்கொண்டு வாழ்ந்து வருகிறோம். பட்டா வழங்கினால் மேலும் சிறிய வீடுகளை கட்டிக்கொண்டு கூட்டமாக வாழ்வோம் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். எங்களுக்கு பாரு 3 தலைமுறை ஆயிடுச்சு, என் பிள்ளோட சேர்த்து 3 தலைமுறை நாங்களும் கடன் காய்ச்சி வாங்கி வீடு கட்டிட்டு உட்காந்து இருக்கிறோம். எங்களுக்கு சீக்கிரமா பட்டா தந்துட்டா நாங்க அதுல கூட இன்னும் சின்ன சின்ன வீடு கட்டி கூட நாங்க கும்பல வாய்வோம். நீங்க குடிப்பீங்களோ இல்லாண்டி உள்ளே கூத்து கும்பல அடிக்கிறோம். பட்டா கிடைத்தால் மட்டுமே இவர்கள் வசிக்கும் பகுதிக்கு மின் இணைப்பு, சாலை வசதி, கழிவறை போன்ற அடிப்படை வசதிகளை கேட்டு பெற முடியும். ஆனால் பட்டா இல்லாததால் எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி எந்த நேரத்திலும் தங்களை காலி செய்ய சொல்வார்களோ என்ற அச்சத்தில் வசித்து வருகின்றனர். எங்களுக்கு ஒரு பட்டா கொடுத்தா எங்களுக்கு ஒரு வீடு கொடுப்பாங்க, எதுனா ஒரு நெல் கெட்டது எங்களுக்கு எதுனா கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு ரோடு போடுவாங்க, ஒரு கரண்ட் கொடுப்பாங்க, ஒரு தண்ணி வசதி எதுவுமே ஒரு பட்டாதான் எங்களுக்கு வரும். இன்னும் பட்டா கொடுக்காம இருந்தா ஐயா எங்களுக்கு என்ன வசதி வரப்போகுது? எதுவுமே வசதி இல்லாம வெறும் வீடு தான் எங்க இந்த ஊர்ல இருக்கு. எங்களுக்கு பாசிமணி, ஊசிமணி, அலுமினிய பாத்திரங்கள், பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்து அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் வாழ்ந்து வரும் இவர்கள் தங்கள் முன்னோர்களைப் போல் காக்கை குருவிகளை வேட்டையாடவும், பேருந்து நிலையங்கள், சாலைகளில் வசிக்கவும், யாசகம் கேட்கவும் விரும்பவில்லை என்றும் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்து மற்ற மனிதர்களைப் போல் நல்ல வேலைக்கு சென்று கௌரவமாக வாழ வேண்டும் என்று விரும்பும் இந்த நரிக்குறவர் இன மக்கள் தங்களை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அனுப்பிவிட்டு முதல் தலைமுறையாக பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளின் கல்வியை தடை செய்யாதீர்கள் என்றும் இரு கரம் கூப்பி கோரிக்கை விடுக்கின்றனர். நாங்கள் இங்கே 40 வருஷமாக வாழ்கிறோம். 40 வருஷமாக வாழ்கிறதுனாங்க எங்கள் குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் படிக்கிறாங்க, இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியாவில் படிக்கிறாங்க. எங்களுக்கு இங்கே கவர்மெண்ட் தரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வந்து பார்க்குறாங்க, ஆனால் தர மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வெளியே போய் சொல்கிறாங்க. நாங்கள் வெளியே போட்டால் எங்கள் குழந்தைங்க எப்படி படிப்பாங்க? படிக்க வசதி இல்லாமல் தானே எங்கள் குறிக்காரங்க எல்லாம் மணி ஊசி பின்னி விற்றி இப்போ குறிக்காரி கேவலம் பண்ணுறாங்க. நாங்களும் படித்து டீசெண்டாக இருந்தால் எங்களுக்கு மதிப்பு, நாங்களும் போலீஸ் வேலைக்கு ஏதாச்சும் உத்தியோகத்துக்கு எங்கள் குழந்தைங்க போய் எங்களுக்கு முன்னேறி வரும் இல்லையா? நீங்கள் தான் பார்த்து 40 ஆண்டுகளாக இந்த இடத்தில் குடும்பமாக வாழ்ந்து வரும் இவர்கள் தங்களை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்தால் தங்கள் உயிரை இங்கேயே மாய்த்துக் கொள்வோம் என்றும் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு வெளியே போடி சொல்லாதீங்க, எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு பட்டா வேணும். அப்படி பட்டா கொடுக்க நாங்கள் இந்தியா கூட இருந்து சத்துல அப்போ கூட நாங்கள் இங்கே வெளியே போக மாட்டோங்க. குழந்தைங்க நல்லா படிக்கணும். அடுத்த தலைமுறையாவது படித்து முன்னேற வேண்டும் என்று துடிக்கும் இந்த நரிக்குறவர் இன மக்களை அரசு உதவிக்கரம் நீட்டி அவர்களின் வாழ்வின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சரத்குமார்.